பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை அற்புதம் செய்கிறவர். எத்தனையோ அற்புதங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் இப்போ மறுபடியும் அற்புதம் செய்கிறவராய், நமக்கு அதிசயமானவராய் வெளிப்படுகிறார். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் மறுபடியும் எனக்கு அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49, 50ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 49, 50 வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானே. என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானே. நான் என்ன செய்வேன் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனெல்லாம் பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனெல்லாம் பகச்சேன். ஒழிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன், ஒழிச்சு போன மனித வாழ்வை நான் பார்த்தேன். அது திகச்சு போய் தேவனை நான் நினைச்சேன், அது திகச்சு போய் தேவனை நான் நினைச்சேன். என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாங்க, என்ன சமயம் பெருமானே. என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாங்க, என்ன சமயம் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் முழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் முழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் இருந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழும்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டுப்பட்டாங்க, என்ன செய்வேன் பெருமானே. என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டுப்பட்டாங்க, என்ன செய்வேன் பெருமானே. என்ன செய்வேன் பெருமானே. நான் என்ன செய்வேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன்.
பாதிச்ச உறவு எல்லாம் ஒரு நொடி பொழுதில் என்னை விட்டு மாறினதையா. என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டப்பட்டாங்க. என்ன செய்வேன் பெருமானே, என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டப்பட்டாங்க. என்ன செய்வேன் பெருமானே, நான் என்ன செய்வேன் பெருமானே. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டா 49:50 வசனத்தை. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஐயா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுறான் ஐயா, செத்து போயிடான் போல, அதுக்கு முன்னால நீர் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னா. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி நீ செய்து பார். அற்புதம் என்ன செய்யும், நடந்தே தீரும். ஆமென். வேதத்துல பாருங்க, ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை, பிறவியிலே பார்வை இழந்த ஒரு மனிதர். ஏன்னா அந்த பார்வை இழப்பு என்பது பல வகைப்படுகிறது. ஒன்று பை பர்த், ரெண்டாவது சம் டிசீசஸ், நாட் ஒன்லி தட் அண்ட் அனதர் an accident. 3 விதத்தில் சொல்லலாம். ஒன்று பிறப்பில், சில நேரம் வியாதிகளினால போகிறது உண்டு, சிலருக்கு விபத்துக்களினால. இன்று 3 விதத்தில், சிலருக்கு இன்னொரு விதம் உண்டு. ஓல்டேஜ் வரும்போது என்ன செய்யும், பார்வை குறையிறது உண்டு. எனக்கு கண்மர்களே, இந்த பார்வை இழந்ததில் இவன் யாருன்னா, பிறந்ததுலேருந்தே என்ன செய்யலை, பார்வை தெரியாது. இன்றைக்கி எங்கிட்ட அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கு, ஆனால் அவர்களை நடத்தி வருகிறார். நாம் கூட பாடுறோம்ல, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பு தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பு தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார். என ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினே, உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினே. அதனால்தான் யாக்கோபு சொன்னார், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்திற்கும் எவ்வளவு வேணும், பாத்திரன் அல்ல, வெறும் கையும் கோலுமா போல 2 பரிவாளங்கள் 2 பரிவாளங்கள் எனக்கு தந்தீர். எனக்கு கண்பானோடே 2 கண்ணும் தெரியாத பிறவியிலிருந்தே பார்வை இழந்த வருஷம் ஒரு உட்கார்ந்துருக்கான். இவனை பார்த்த உடனே சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. வாசிங்க
பிறவி குருடனாய் ஒரு மனுஷன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் அந்த போதகராகிய இயேசுவை நோக்கி, ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி இருந்தான்னா ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்கணும், அநியாயம் பண்ணியிருக்கணும், அதனால தான் இப்படி வந்திருக்கு. யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவம், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சரி, இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும், இப்படி பிறந்தான். இன்னைக்கு அநேகர் கேட்குறீங்க, உங்களுக்கு ஐயா கண்ணு தெரியலங்கிறீங்க. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ பாவம் செஞ்சதுனால அல்ல, தேவனுடைய கிரியைகளை அநேகருக்கு எடுத்து சொல்வதற்கு உலகத்தை பார்த்துடக்கூடாது, உலகத்தில் ஆடம்பரத்தை பார்த்துடக்கூடாது, ஆடம்பரத்துக்கு பின்னாடி ஓடிடக்கூடாது, ஐயோ அது இதுன்னு ஓடி போய் வீணா கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நம்ம குறை சொல்றதுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏசு அப்படி சொல்லிட்டு சும்மா விட்டுல, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. அதுக்கு முன்னாடி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு இடத்துல வாங்க. ஆமென். ஏன்னா அவர் வந்தா ஒருத்தரையும் புறம்பே தள்ள மாட்டார். என்னிடத்துல வாங்க கூப்பிடார்ல. வருத்தப்பட்டு இல்லையா, வரல, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பில் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். விடுதலை இயேசு தருகிறார், நீ தேடும் விடுதலை இயேசு தருகிறார். ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க, பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். என கண்பானவர்களே, அவர் சொல்லிட்டு தரையில துப்புனார், கொஞ்சம் சேர் உண்டாக்கினார், அந்த பார்வை இழந்தவருடைய கண்ணுல பூசினார். உடனே அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நானா இருந்தா கேட்டுப்பேன், சீலோவாம்னா என்னதியா, அந்த குளம் எங்க இருக்கு, படி இருக்கா, இறங்க முடியுமா, இல்லை நான் பாட்டில் கண்ணு தெரியாது போய் பொத்துன்னு உள்ள விழுந்துட்டாலும் என்ன செய்யறது? அவன் அதெல்லாம் கேட்கல. ஏன் தெரியுமா? அவனுக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு இருக்குமா நான் சொல்ல மாட்டேன். என்னத்தை பூசினாரு? முதல்ல அதை யோசிப்பேன். என்னத்தை பூசினார் கண்ணில் போய்?
பக்கத்தில் எவனா மண்ணை பூசுறான், சாய் மண்ணை போய் பூசியிருக்காரா, கண்ணில் மண்ணை பண்ணலாமா, உடனே அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை கொடுப்பான் இருப்பேன். அவர் பூசி நீ எங்கே தான் போய் கழுவணும், ஷீலோவாம் அங்கே தான் போய் கழுவணும். அவன் போய் எப்படி போனான்னு தெரியாது, தட்டி தடவி போயிருப்பான். அப்படி போய் அந்த குளத்தில் கழுவுனா பார்வை பெற்றான். ஆனால் ஜனங்கள் அது நம்புனாங்களா? 9ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டு பார்த்திருந்தவர்கள் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ ஆனா அவன் சொன்னான், நான் தான் அவன் என்றான். கண்ணு தெரியாம தடைகிட்டு தெரிஞ்ச நான் தான். இப்ப பார்க்கிறவன் நான் தான். ஏன்னா இயேசு அற்புதத்தின் தேவன். ஆமென். அவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் அதிசயமானவர், ஆறுதலை தருகிறவர், வல்லமையுள்ளவர். ஆமென். அதனால தான் 2ஆம் முறை முதல்ல செய்தது ஒரு குடும்பத்துக்கு செய்தார். அதே கலிலேயா என்றால் என்ன அர்த்தம்? பயணம். உலக வாழ்க்கையில் அந்த ஜானி போகிறோம்ல, அதனால தானே இந்த ஒரு பில்கிரிம் ப்ராக்ரஸில் கூட பயண குறிப்பெல்லாம் எழுதுகிறாங்கல்ல, ஜானி மோட்ச பிரயாணம் பார்க்குறோம்ல. நம்முடைய பயணம் எங்கேயோட முடிகிறது இல்லை, நித்தியத்திலையும் போய் தொடரப்போகுது. இந்த பயணத்தில் இயேசுவிடத்தில் தேடி வந்தவனுக்கு அவர் சொல்கிறாரு, நீ போ, உன் பையன் சாக கிடக்கிறான் இருக்கையில் இப்போ பிழைத்திருக்கிறான். அவன் நம்பி போனா அவன் பிழைச்சிருக்கிறான். அவன் ஒருத்தர் ஏற்று வந்து சொல்றான், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அப்படின்னா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம், அந்த மணி நேரம் அதுவே என்று. அல்லேலூயா. நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீ அவர் சொன்னதை செய்து பார், நம்பிப்பார். ஏன்னா நமக்கு நம்பிக்கையான நேரத்தில் ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். துடைத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா, எல்லாம் 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 நிறைவேற்றுவன். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
நொடி பொழுதில் சுகம் தருவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார், பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன். இந்த பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். தேசம் ராஜன் வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடட்டும். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டில் நாம் பாடுவோம், கைதட்டில் நாம் பாடுவோம். நல்ல கவனிங்க. அவன் போய் கழுவிட்டு வந்து பார்வை பெற்று நான் நம்பிக்கையோட. ஆனால் சுற்றி இருந்தவங்க நம்பினாங்களா? அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவனை கூட்டிகிட்டு போய், நீ தானே அவன், அவங்க அப்பா அம்மாட்ட போய், இவன் தானே அவன் பிள்ளை, அவனை விடாமல் கேட்டாங்க. கடைசியில் அப்பா அம்மா சொல்லிட்டான், இவன் வாலிபனாக இருக்கான்ப்பா, அவனே கேளுங்க, அவன் தான் பேசுவான்லன்ட்டாங்க. அவன் கடைசியில் 25 வசனத்தில் சொன்னான், அவர் பாவியோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்றே ஒன்று, நான் குருடனாக இருந்தேன் இப்ப காண்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான்ப்பா. நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க. 2 கண்ணும் தெரியாமல் வாழ்க்கையில் தடை தெரிஞ்சேன். அவர் என்னத்தை பூசினார் எனக்கு தெரியாது, போய் கழுவ சொன்னார், கழுவினே, இப்பொழுது காண்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட தேடி வந்தால் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தேடுறோமா? நம்ம ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் தேடினா, தினந்தோறும் காலை எழுந்த உடனே தேடி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு தென்படுவார், பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார்ல, சங்கீதம் 32 வசனத்தை முடிக்கும்னால வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 30 சங்கீதம் 2 வசனத்தை பாருங்க, மிக அழகா. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவரை நோக்கி இவன் கூப்பிடக்கூட இல்லை, ஆனா கூப்பிட்டா உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, நல்லது. ஆனால் கேட்பதோடு விட்டுறாமல் எனக்காகவும் ஜெபம் பண்ணு. ஏன்னா வயது பலவீனம், 67 வயது தொற்றுச்சு. ஆண்டவருடைய கிருபை 32 வருஷ காலம் தெருவில் நின்று பிரசங்கித்து இன்றைக்கு வரைக்கும் நடத்த பலன் தந்தார். இப்போ கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு இப்போ ரெடி தான். ஏன்னா ஆயத்தமாக தான் இருக்கேன். எப்போ வருவாரோ எப்போ கூப்பிடுவாரோ தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் அவருக்காக எதையாவது நான் செய்தாகணும். நீங்களும் என்னோடு கரம் கொடுக்க கர்த்தர் உங்களை ஏவினார், இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, விசனமாய் கிடையாது. எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். அது வழியாக நீங்கள் தாங்கலாம். எதுக்கு பிரதர்? என்ன காரியம் உண்டு சொல்லுங்கன்னா, எத்தனையோ காரியம் உண்டு. சில கட்டுமான பணிகளுக்கு உண்டு, சில இடத்துல ஓடு கூட மாற்ற முடியாமல் இன்னும் இருக்குது. ஏன்? கண்ணு தெரியாமல் தங்கி இருக்கிறதுக்க இன்னொரு அறை கட்ட முடியாமல் இருக்குது. வாரம் திருநெல்வேலி ஆலயத்துக்கெல்லாம் ஒரு வேன் வாடகைக்கு எடுத்தால் கொண்டு வரோம். ஒரு மாதத்துக்கே 16,000 ரூபா, வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்கங்க. இவங்களை எல்லா நாளும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் உங்கள் மனதில் ஏவினால் நீங்கள் தொடரலாம். ஒருவேளை ஐயா நான் கணக்குக்கு வைக்கணும், எனக்கு வழி உண்டா, பதிவு உண்டா கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு பார்வையற்றோர்
சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். சுவிசேஷ பணிக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக நம்பர் இருக்குது, என்கிட்ட கேளுங்க தாரேன். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஐயா, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே எப்பவும் தொடர்போடு சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார், அவர் நிச்சயமாய் சுகம் தருவார். உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி நின்று என் வேதனை தீரணும், என் கண்ணீர் மாறணும், என் கவலை மாறணும், என் கஷ்டங்கள் தீரணும் யாருமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீ பதில் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.